மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? நல்ல பிளேயர்னா. அம்மாட போடான்னா போர்டு மட்டும் தான் ஆடணும். மற்ற பொருள் எடுத்துன்னு போய் மட்டை வச்சு விடணும். ஸோ வெல்கம் கைஸ், வெல்கம் பேக் டு விக்ரம் நியூ வீடியோ. வணக்கம் சாமி. நண்பர்களே, முந்தானேத்து தான் இப்போ கடைசியாக ஒரு வீடியோ போட்டேன். அதாவது கேஸ் இஷ்யூ பற்றி, இந்த ஈரான் இஸ்ரேல் இந்த வார்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி, யூஎஸ் இந்த வார்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி, கேஸ் இஷ்யூ எதனால வருது, அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் பற்றிலாம் நான் பேசியிருப்பேன், என்ன மேட்ரு அப்படின்னு. திடீர்னு பார்த்தா அந்த பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் ஏறிடுச்சுட்டு எங்கே நியூஸ் பரவச்சுன்னு தெரில. கவர்மெண்ட்டே என்ன சொல்றது, ஒரு 74 நாளைக்கு 70 நாளைக்கு நம்ம கிட்ட தேவையான இந்த பெட்ரோல் டீசல்லாம் இருக்கு, சிலிண்டர் தட்டுப்பாடு தான் இருக்கு, அதுவும் நம்ம பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ப்ரையாரிட்டி நாங்கள் இந்த ஹவுஸ்க்கு தான் கொடுப்போம், அண்ட் இந்த ஹோட்டல்ஸ்க்கு எல்லாமே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் இருந்துட்டு இருக்கோம். ஸோ ப்ரையாரிட்டி வந்து வீட்டுக்கு தான் நாங்கள் கொடுப்போன்ற மாதிரி கேஸ்ல இந்த எல்பிஜிலுமே அவங்க டிசிஷன் சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த பெட்ரோல் டீசலுமே நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூஸ் எங்க பரவச்சுன்னு தெரியல. எவனை பார்த்தாலும் என்ன சொல்றது, ஒரு கேனை தூக்கிட்டு போயிடுறாங்க. இவ்வளவு பெரிய அந்த மினரல் வாட்டர் வாங்கும்ல 20 ரூபா 30 ரூபா, அந்த கேனை தூக்கிட்டு போயிடுறாங்க. 100 லிட்டர் டேங்கை தூக்கிட்டு போறாங்க, தண்ணி பிடிச்சி வைக்கிற டேங்க். அதுக்கப்புறம் சின்டெக்ஸ் டேங்க் 70 நாளைக்கு பெட்ரோல் இருக்கு அப்படின்னா இவங்க அதை 50 நாளைக்குள்ளே காலி ஆக்கிடுவாங்க போல, முன்னாடியே வாங்கி வச்சு. இந்த ஒரு மீம் இருக்குமே, எவனே தெரியல தம்பி, எங்க இருந்து பண்றாங்கன்னே தெரியலன்ற மாதிரி லிட்டரலி அதே மாதிரிதான். எப்ப வந்தாங்க, என்ன பண்றாங்க, ஒண்ணுமே புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ப்ரீவியஸா போட்ட வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்க. இந்த வார பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இந்த பெட்ரோல் டீசல் பரிதாபங்களை பத்தி நம்ம பார்ப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு என்னடா டென்ஷன் பண்ற? அறிவு இருந்து பண்றாங்களா, இது எவ்வளவு சீரியஸான விஷயம்ன்றது கூட புரியாம இதுல சண்டை வேற பின்னாடி. காரை தூக்கிட்டு வந்து போட வேண்டியதானே. எப்பயும் 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறியா, இல்ல டெய்லி 100 ரூபாய்க்கு போடுறியா அப்படின்னா நீ முடிஞ்ச அளவுக்கு அதிகபட்சமா என்ன செய்யலாம் அப்படின்னா டேங்கை ஃபில் பண்ணலாம். அவ்வளவுதான் நீ பண்ணணுமே இல்லையே. இந்த மாதிரி எல்லாம் பெட்ரோலை வாங்கிட்டு நீ போனேன்னா, அதாவது என்ன சொல்றது, உனக்கும் சேஃப்டி இல்ல, கூட இருக்கவங்களுக்கும் சேஃப்டி இல்லைன்ற மாதிரி. நாங்க ஒருத்தர் கேட்டாரு, சென்னையில போறதுக்கு எவ்வளவு பெட்ரோல் அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருந்தவரே பேசுறாங்க. இது தெரிஞ்சு பண்றாங்களா, தெரியாம பண்றாங்களா, என்ன? அவர் தெரியாமலாம் பண்ணல, அவர் தெரிஞ்சுதான் பண்றாரு. அவ்வளவு பெட்ரோல் பங்க்ல வந்து கூட்டம், எல்லா ஊர்லயுமே கூட்டம், அவ்வளவு பேர் வந்து டீசல் கூட்டம் மாதிரி உன்னை தேடி வந்துட்டே தான் இருக்க போறாங்க. இந்த அடுத்த ஆளு 1 லட்சம் ரூபா சின்ன டேங்க் தானே, டப்புனு போட்டு விடுறேன், கிளம்புறேண்ணே. சின்ன டேங்க் தானே, டப்புனு போட்டு விடுறேன். 2 நிமிஷம் 100 ரூபா கொடுங்க, மொத்தமா சேர்ந்து வாங்கிப்போ. இதெல்லாம் ஃபன்னுக்கு பண்றாங்களா, காமெடின்னு நினைச்சு பண்றாங்களா? அதாவது இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அதாவது இப்ப நம்ம ஒரு 2 பெட்ரோல் பங்க் முன்னாடி ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டி நின்றுச்சு. 2 வண்டியில வந்திருக்கோம், அதுல ஒரு வண்டி நின்றுச்சு. இன்னொரு வண்டியில கேனை மட்டும் எடுத்துட்டு வந்து, ஆனா அங்க வண்டி நிக்குதுன்னே, நம்ம பெட்ரோல் இந்த கேன்ல மட்டும் போட்டு கொடுங்கன்னு 1 லிட்டர் கொடுத்தோம் அப்படின்னா, அதுவே ஒரு சில பங்க்ல போட மாட்டாங்க, ஒரு சில பங்க்ல தான் தருவாங்க. தம்பி அதெல்லாம் கேன்ல எல்லாம் தரக்கூடாதுப்பா அப்படின்னு வாங்க. ஆனா இங்க 100 லிட்டர் இந்த டேங்குக்கு வந்து எப்படி போடுறாங்கன்னே தெரியல. இல்ல புரியல. என்ன சொல்றது, மண்டையில மூளான்னு ஏதாவது இருக்கா, எரிச்சல் தான் வருது. எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியல. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா, சோறு தானே திங்கிற. அதுவும் எப்படி அங்க இருக்கவங்க போடுறாங்கன்னே தெரியல. போலீஸும் இத்தனைக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் வந்து டைரக்டா சொல்லியுமே அங்க வந்து வாங்கிட்டு இருக்காங்க. பெட்ரோல் பங்க்லயும் எப்படி போடுறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. சின்ன பாட்டிலே தர மாட்டாங்க, தம்பி வண்டி அங்க இருந்து டோ பண்ணிட்டு வந்து வாங்கிக்கப்பா அப்படின்னு வாங்க. எனக்கு தெரிஞ்சு வாங்கி விக்கிறாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி வேற பிரச்சனை வேற போய்கிட்டு இருக்கு. அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போலீஸ் பார்த்தாங்கன்னா புடிச்சு தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அப்படிதான் இப்போ யாரோ பண்ணிருக்காங்க மதுரை சைடு வந்து. இந்த கேஸ் சிலிண்டருக்கு வந்து அப்படிதான் யாரோ, இப்ப நான் அந்த கிளிப்பை காட்டுறேனே, அதாவது கேஸ் தட்டுப்பாடு ஏற்படுதுன்ட்டு அந்த நியூஸ் ஷார்டேஜ் வந்தோன்னே அத்தனை கேஸை வந்து பதுக்கி இருக்காங்க. அது போலீஸ் பார்த்து இப்ப அரெஸ்டே பண்ணிட்டாங்க. இவ்வளவு சிலிண்டர்ஸை வந்து பதுக்கி இருக்காங்க. மதுரையில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை பதுக்கியதாக 2 கள்ளச்சந்தை தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். இப்ப கேஸ்ல எப்படி இந்த மாதிரி அரெஸ்ட் பண்றாங்களோ, இந்த மாதிரி டேங்க்ல 100 லிட்டர் டேங்க்ல சின்டெக்ஸ் டேங்க்ல வாங்குறாங்களா, தயவு செஞ்சு போலீஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுங்க. இவங்களுக்கு தான் அது ப்ராப்ளமான்னு தெரியல. அது எப்படி தூக்கிட்டு போவாங்கன்னு தெரியல. 100 லிட்டர் பெட்ரோல் எல்லாம் வாங்கி அப்படியே பிடிக்கிறாங்க. சின்டெக்ஸ் டேங்க் எப்படி எத்தனை லிட்டர் தண்ணி பெட்ரோலை தூக்கி சேர்த்து அப்படியே இதுல வச்சு தூக்கிட்டு போவாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா கேஸ் இஷ்யூவை பத்தி நானே பேசியிருப்பேன் கைஸ். என்னோட போன வீடியோ நீங்க பாத்துருந்தீங்கன்னா
மெயினா தெரிஞ்சிருக்கும். நானே அந்த கேஸ் ஷார்டேஜை பத்தி பேசியிருப்பேன். ஆக்சுவலா இப்ப நான் கேஸ் வந்து புக் பண்ணிட்டேன். புக் பண்ண மாதிரி தான் எனக்கு காட்டுது. ஆக்சுவலா நான் எப்படி புக் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த இந்தியன் ஆயில் அந்த ஆயில் ஒன் அந்த ஆப் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ல தான் நான் வந்து புக் பண்ணேன். நைட்டு ட்ரை பண்ணுங்க. நைட்டு ட்ரை பண்ணாதான் ஒர்க் ஆகுது. நைட்டு கரெக்டா ஒரு 10-11 மணிக்கு மேல ட்ரை பண்ணுங்க. 11 மணிக்கு ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் ஆகுது. அப்பயுமே பாத்தீங்கன்னா சில அந்த பக்கிங் இஷ்யூஸ் இருக்கு. அந்த லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண போனோம் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணும் போதே டெக்னிக்கல் இஷ்யூஸ் வருது. இப்போ ட்ரை பண்ணாதீங்க, டெம்பரவரிலி இதா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த இஷ்யூஸ் வருது. ஒரு 2-3 தடவை வந்துச்சு, 4வது தடவை கிளிக் பண்ணும் போது அது ஒர்க் ஆகுது. ஸோ அந்த மாதிரி 1-2-3 டைம்ஸ் வரல அப்படின்னா 4th 5th டைம் கிளிக் பண்ணும் போது வருது. ஸோ அதனால அது வருதுன்ட்டு அப்படியே விட்டுறாம ஒரு 4th 5th டைம்ல கிளிக் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகுது. அந்த கேஸ் வந்து ஜென்ரலா நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா அந்த DAC நம்பர்னு ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை சொன்னாதான் கேஸ் வந்து டெலிவரி பண்ணுவாங்க. ஆனா அந்த DAC நம்பரே எனக்கு வரல. அந்த புக்கிங் ஹிஸ்டரியில போய் செக் பண்ணோம் அப்படின்னா ரெஃபரன்ஸ் ஐடி முதற்கொண்டு கிரியேட் ஆயிருக்கு. ஆர்டர் எல்லாமே அந்த கீழே கேன்சல் ஆர்டர் முதற்கொண்டு காட்டுது. ரெஃபரன்ஸ் ஐடி, நம்ம நேம், நம்ம வீட்டு அட்ரஸ் எல்லாம் பிளேஸ் ஆயிருக்கு. அந்த மாதிரி தான் காட்டுது. ஆனா அந்த DAC நம்பர் எதுவுமே ஜென்ரேட் ஆகல. 928 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க பிரைஸ். பட் ஆனா நான் உள்ள போய் பார்க்கும் போது 954 ரூபா வந்துச்சு. சிலிண்டரோட பிரைஸ் வந்து 908 ரூபா. அது கீழே வந்து CGST SGST போட்டு மொத்தமா 954 ரூபா போட்டிருக்காங்க. இந்த சிலிண்டர் வீட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னா அப்போ ஒரு 50 ரூபா வாங்குவாங்க. ஸோ அப்பனா மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச 1000 ரூபான்னு நினைக்கிறேன். நீங்க புக் பண்ணல அப்படின்னா நான் சொன்ன இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. கரெக்டா அந்த ஆப்ல நைட்டு ஒரு 11 மணிக்கு ட்ரை பண்ணி பாருங்க. 3-4 தடவை ஒர்க் ஆகலைனாலும் அகைன் கிளிக் பண்ணுங்க. ஸ்லோவா தான் இருக்கும். கிளிக் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகும். ஆக்சுவலா இது இந்தியன் கேஸே இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே விட்டுருந்தாங்க. நியூஸ்லயுமே வந்துருச்சு. அமேசான்ல இல்ல அதர் பிளாட்ஃபார்ம்ஸ்ல புக் பண்ணுங்க. இந்த ஜிபே அந்த மாதிரி மெத்தட்ல போய் புக் பண்ணுங்க. எங்க இதுல வந்து இப்போதைக்கு இஷ்யூ போயிட்டு இருக்க மாதிரி தான் அவங்க சைடுமே சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு அளவுக்கான பெட்ரோல் டீசல் வந்து இந்தியால இருக்கு. ஆனா நம்ம இப்பயே முன்னாடி போய் இவங்க மாதிரி மலுமட்டத்தனமா வாங்கி முன்னாடியே போய் வாங்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா இல்லாம போயிடும். அந்த 70 நாள்ன்றது கம்மியாயிரும். 50 நாள் ஆயிரும். அப்புறம் 1 மாசம் ஆயிரும். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த பிசினஸ் வைஸ் இந்த ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ஸ் வந்து யூஸ் பண்றவங்க வந்து அவங்களுக்கு வந்து 1900 ரூபா இருந்துச்சு. இப்ப 2040 ரூபா அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இப்போ அதோட பிரைஸ் வந்து டிமாண்ட் ஆகி 4000-5000 ரூபா வரைக்கும் போற மாதிரியான நியூஸ் எல்லாமே இப்ப வந்துட்டு இருக்கு. தட்டுப்பாடு காரணமாக சென்னையில் ஒரு வணிக சிலிண்டரின் விலை 5000 ரூபாய்க்கு தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது ஏத்துறதுனால இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிட போனோம் அப்படின்னா இப்ப நீங்க 2 இட்லி ஒரு வடை சாப்பிடுறீங்க அப்படின்னா அந்த 2 இட்லி, ஒரு இட்லி 10 ரூபானாலும் 20 ரூபான்னு வச்சுக்கோங்க, ஒரு வடை 10 ரூபான்னு வச்சுக்கோங்க, 30 ரூபா தானே கொடுக்கணும். 30 ரூபா பில் போடாம அதுல வந்து கேஸோட பில் இப்ப சேர்த்து போட ஆரம்பிச்சாங்க. அது ஒரு தனி ஒரு பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. கவர்மெண்ட் சொன்ன பிரைஸ் படி தான் விற்கணும். அதுபடி இல்லாம இந்த 4000-5000 ரூபான்னு வாங்குறதே தப்பு. அது போக ஹோட்டல்ஸ்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த ஹோட்டல்ல இருக்கிறவங்க வந்து கேஸோட அமௌண்ட்னு சொல்லி போடுறாங்க. அதாவது இந்த GSTன்னு சொல்லி கவர்மெண்ட் எப்படி வாங்குமோ இந்த மாதிரி கேஸ் அமௌண்ட் நாங்க உங்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்கோம், கேஸ் எங்களுக்கு தட்டுப்பாடா இருக்குன்னு சொல்லி அதுக்கு தனியா காசு வாங்கியிருக்காங்க. கேஸ்ன்னு போட்டு 9000 ரூபாய் போட்டிருக்காங்க. சோ கேஸோட பில் சார்ஜுமே இதுல ஆட் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றது, கேஸ், GST பில்லு, இந்த வடை சாப்பிட்டது போக 80 ரூபா சார்ஜ் பண்ணிருக்காங்க. நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா. இதெல்லாம் கவர்மெண்ட் தான் ஆக்சுவலா இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். அண்ட் பெட்ரோல் தயவு செஞ்சு இந்த மாதிரி டேங்க்லயும் இந்த மாதிரி கேன்லயும் வாங்கிட்டு போறவங்கள தயவு செஞ்சு ஒரு 2 பேருக்கு ஃபைனை போடுங்க. இல்லைன்னா ரொம்ப பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க. ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஃபயர் ஆச்சு அப்படின்னா, ஏன்னா அதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இவங்க பண்றது இவங்களுக்கு ப்ராப்ளமோ இல்லையோ, கூட இருக்கவங்களுக்கும் சுத்தி இருக்கவங்களுக்கும் எல்லாருக்குமே ப்ராப்ளம் இது. கட்டுப்பாடு இல்லை என விளக்கமளித்த போதிலும் தொடர்ந்து பங்குகளை நோக்கி மக்கள் படையெடுத்து வருகிறார்கள். அதாவது நம்ம இந்த வீட்டுல டேங்க்ல தண்ணி பிடிச்சி வைக்கிற மாதிரி, நல்ல தண்ணி பிடிக்கிற மாதிரி தண்ணியை வந்து பெட்ரோலை வந்து தண்ணி மாதிரி வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. எரிச்சல் வருது. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். இது எப்படி வந்து அவங்களும் பெட்ரோல் பங்க்ல குடுக்குறாங்கன்றதே தெரியல. அட பாவிகளா, இவனுங்க பண்ற அளப்புறையில பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு வந்துடும் போலயே. இதுல பிடிக்கிறாங்க, அந்த டேங்க்ல பிடிக்கிறாங்க. சின்டெக்ஸ் டேங்க் தூக்கி நம்ம வீட்டு மாடியில வச்சிருப்போம் தெரியுமா, சின்டெக்ஸ் டேங்க், அதெல்லாம் 100 லிட்டருக்கு மேல இருக்கும் போல அதை கொண்டு வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்லை. அதாவது யாரு சொன்னான்னு தெரியல, பகிரங்க அறிவிப்பு இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருந்து வாங்க. இந்த மாதிரி கூட்டத்தை சேர்க்காதீங்க. யார் சொன்னாலும் நம்பாதீங்க. பாத்துக்கங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கேஸ் தான் இப்ப நமக்கு ப்ராப்ளமா இருக்கு. கேஸுமே ப்ரையாரிட்டி வந்து நமக்கு தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்னா, ஈரான் வந்து நமக்கு ஒத்துக்கிட்டாங்க, உங்க கப்பல் வந்து இது வழியா வரலாம். மும்பை வந்து ஆல்ரெடி ஒரு கப்பல் வந்து சேர்ந்துருச்சுன்ற மாதிரி நியூஸ் எல்லாம் வருது. ஆக்சுவலா அந்த ஒரு ஷிப்பு தான் வந்திருக்கு. அதை தாண்டி மற்ற கண்ட்ரீஸ்ல பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கலாம். இப்ப ஈரான் சைட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஹார்மோஸ், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா நமக்கு இன்னும்
இன்னும் ப்ராப்பர் கிரீன் சிக்னல் வந்து நமக்கு ஈரான் சைட்ல இருந்து கிடைக்கல. அதுதான் ட்ரூத். இந்த ஷிப்பு எப்படியோ வந்துருச்சு, அவ்வளவுதான். அதர்வைஸ் அங்க ஒரு 24 ஷிப்பா 28 ஷிப்போ இன்னும் நம்ம இந்தியன் பிளாகோட ஷிப் வந்து போட்டு அங்க நிக்குது. இன்னும் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை வந்து கடக்க முடியாம, தாண்ட முடியாம, இந்தியாவுக்கு வர முடியாம இன்னும் அது அங்க ஹோல்ல தான் இருக்கு. இந்த மும்பைக்கு வந்து ஒரு ஷிப்பு தான் வந்திருக்கு. அதர்வைஸ் இந்த மத்த கண்ட்ரீஸ்ல வேற ரூட் வழியா வர்றதுக்கு பேசிக்கிட்டு இருக்கோமே ஒழிய ப்ராப்பர் கிரீன் சிக்னல் வந்து நமக்கு ஈரான் சைட்ல இருந்து கொடுக்கல. என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்கலாம்? ஏன்டா போகணுன்ற என் கூடறா. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாமே எனக்கு கீழே தான். இந்த கேஸ் எல்பிஜி கேஸ் வந்து ரேட் ஏறுதோ இல்லையோ, ஏறிடுச்சு. பட் ஸ்டில் சொல்றேன், அது ஏறுதோ இல்லையோ இந்த வார் டைம்ல எப்பயுமே கோல்ட் ரேட் வந்து ஏறிட்டு தான் இருக்கும். நெருப்பு மாதிரி வேலை செய்யணும் குமாரு, தியாகம் தான் உன்னை உயர்த்தும். சொல்றது வேர்ல்ட்ல இருக்க ஒரு 20% ஆன ஆயில் வந்து அந்த க்ரூட் ஆயில் வந்து இங்க இருந்து தான் வருது, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருந்து தான் வருது. அப்படின்றப்ப இவனால மத்தவங்களுக்கும் பிரச்சனை தான். அந்த 2 பொலிட்டிக்கல் பார்ட்டி சண்டை போடுறாங்க, 2 பொலிட்டிக்கல் லீடர் சண்டை போடுறாங்கன்னா நீங்க இறங்கி WWE மாதிரி 2 பேர் 2 சண்டை போடுங்கன்னு இறக்கி விட்டுறணும். இதுல நார்மல் சிவிலியன்ஸையும் நார்மல் நம்மள மாதிரி பீப்புள்ல தான் அஃபெக்ட் ஆகுறோம். அந்த அளவுக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. மனுஷனாடா நீங்கலாம். நியூஸ் அந்த இது பார்க்காம டக்குன்னு வந்து இப்படி பண்ணிடுறாங்க. இப்போ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு வேர்ல்ட்ல இருக்க மத்த கண்ட்ரிஸ் பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆகாம இருப்பாங்க. சோ வார்னால, அதனாலதான் நான் சொல்றேன், சே நோ டு வார்னே நீங்க சொல்லுங்க. ஹேஷ்டாக் வந்து இந்த வீடியோ கீழே போடுங்க. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். ஆனா என்ன ஆவரேஜா ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுல வந்து 2 கோடி பெட்ரோல் வந்து சேல் ஆகுமா? பட் ஆனா இந்த ஒரு நாள் இந்த நியூஸ்னால 3.5 கோடி பெட்ரோல் லிட்டர் வந்து 3.5 கோடி லிட்டர் வந்து பெட்ரோல் வந்து சேல் ஆயிருக்கான். சோ ஒரே நாள்ல 1.5 கோடி லிட்டர் வந்து பெட்ரோல் சேல் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு இவங்களோட ஓகே, இந்த ஒரு குடம் தானே, இன்னொரு சின்ன குண்டா அதோட நிப்பாட்டிக்க. நான் கச்சேரிக்கு போகணும். சரி. விலை ரேட் அதிகமானாலும் 5000 ரூபாய் கொடுத்து 4000 ரூபாய் கொடுத்து வாங்கிடுறாங்க. 2000 ரூபாய் 2000 ரூபாய் கூட கொடுத்து வாங்கிடுறாங்க. அது போக அந்த காசை வந்து பீப்புள் கிட்ட வாங்குறாங்க. அவங்க கிட்ட 9 ரூபாய் வாங்குறாங்க. அதாவது 500 பேர் சாப்பிட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்க அதோட காசு எவ்வளவு தூரம் வந்துடும். இந்த மாதிரி தண்ணி கேன்ல வாங்குறதே சேஃப்டி இல்லைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு இவங்க வந்து 100 லிட்டர் டேங்க் கொண்டு வர்றது, சின்டெக்ஸ் டேங்க், வீட்டுக்கு மேல இருக்க டேங்க் தூக்கிட்டு வர்றதுனாமே. சோ அதனால இந்த சிலிண்டர், இந்த கேஸ் இஷ்யூவை பத்தின தாட்ஸ் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க புக் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு. இந்த கேஸ் பிரைஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம சொல்லுங்க நண்பர்களே. ஏன்னா 928 ரூபா இந்த ஹோட்டல்ஸ் இந்த சிலிண்டர்ஸுக்கு எல்லாமே 2000 ரூபாய் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பார்த்தா நம்மகிட்ட 1000 ரூபாய் வாங்கிட்டாங்க. இந்த சைடு ஹோட்டல்ஸ் இதுக்கு எல்லாமே 4000 ரூபாய் 5000 ரூபான்ற மாதிரி அதிக ரேட்டுக்கு வித்து அதுக்கான காசை வந்து பீப்புள் கிட்ட வாங்குறாங்க. என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? இந்த பெட்ரோல் பங்க்ல இந்த மாதிரி பீப்புள் பிஹேவ் பண்றதை பத்தி, அண்ட் முக்கியமா இந்த பிரைஸை நம்ம கிட்டே திரும்ப ஹோட்டல்ஸ்ல வாங்குறாங்க, கேஸுக்கு இந்த மாதிரி 10 ரூபாய் சார்ஜ் பண்றாங்கன்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, அதை பத்தின ஒப்பீனியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காம அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் என்னன்றது தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நான் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். அன்டில் தென், பை ஃப்ரம் விக்ரம் கைஸ்.